வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளுக்குரிய காலை வணக்கங்களையும் இந்த நாளுக்குரிய வந்தனங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா நலமா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இந்த நாளுக்கென்று நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த வசனத்தை நாம தியானிக்கும் பொழுது, ஒருவேளை நீங்களாகவே சொந்தமாய் எடுத்த தீர்மானத்தினாலே, உங்களுடைய சொந்த சுய திட்டத்தினாலே, ஒருவேளை இன்றைக்கு ஒரு முட்டுச்சந்தில போய் நிற்கிறது போல, போகிறதுக்கு திசை தெரியாமல் திகைத்து போயிருக்கிறது போல ஒருவேளை நீங்கள் நிற்பீர்களானால், இல்லை உங்களை வாயிலிருந்தோ உங்களுடைய யோசனைகளில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருமானால், நான் திக்கு தெரியாமல் நிற்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை கலங்கி போயிருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 16வது வசனம். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. அதே அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் நினைக்கலாம், ஐயோ, இந்த என் வாழ்க்கை சுழல் காற்றை போல இருக்கிறதே, என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெருங்காற்று போல புயல் காற்று அடிக்கிறதே, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை திகைத்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையாக, உங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தையாக வருகிறது. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. நீங்க சுழல் காற்றுன்னு நினைச்சு கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையில, பெருங்காற்று என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த கடுமையான பிரச்சனையில, அதன் மத்தியிலே தான் கர்த்தருடைய வழி இருக்கிறது. அதனால நான் இன்றைக்கு உங்களை என்ன சொல்லி தைரியப்படுத்துகிறேன் என்றால், கலங்காதீங்க, பயப்படாதீங்க, எதை கண்டும் திகைத்து போகாதீங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னுடைய கரத்தை பிடித்து நடத்துவேன் சொல்றார். உன்மேல் என் கண்ணை வைத்து நீ நடக்க வேண்டிய பாதையை நான் உனக்கு காட்டுவேன்னு சொல்றார். அதனால இன்னைக்கு பயப்படாதீங்க. ஒருவேளை கலங்கி போயிருப்பீர்களானால், இந்த கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கர்த்தரை நோக்கி இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை ஒருவேளை செய்வதறியாது திகைத்து போயிருக்கிற ஒரு சுழல் காற்றை போல, பெருங்காற்றை போல இருக்கிறது. உம்முடைய வசனத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன். இதன் மத்தியில தான் நீர் வழியை உண்டு பண்ணுகிறீர். அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் நீர். வனாந்திரத்தின் மத்தியிலே வழி உண்டு பண்ணுகிற தேவன் நீர். வலு தண்ணீரின் மத்தியிலே பாதை உண்டாக்குகிற தேவன் நீர். சமுத்திரத்தின் மத்தியிலே வழி உண்டாக்குகிற தேவன் நீர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால என்னுடைய யோசனைகள், என்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பிடுகிற ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இன்னைக்கு முற்றிலுமா அவருடைய கரத்தை ஒப்பு கொடுக்கலாமா? ஒரே நிமிடம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய பாதபடிக்கு வருகிறேன். இந்த புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தை கேட்ட அருமையான உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய வசனத்தின்படி உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். கலங்கியிருக்கிற அந்த மகனையும் மகளையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா, வலு தண்ணீர் மத்தியில நீர் பாதை உண்டாக்குகிற தேவன், வனாந்திரத்தின் மத்தியில வழி உண்டாக்குகிற தேவன். உம்முடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. இன்றைக்கு இந்த கலக்கத்தில் இருக்கிற கண்ணீரின் மத்தியில் இருக்கிற இந்த ஜனங்களை இந்த நாளிலே நீர் தொட்டு, அப்போ அவருக்கு வழியை நீர் காண்பிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தின்படி நீர் இப்பொழுது இறங்கி அவருக்கு நீர் ஒரு பாதையை காண்பிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே அவர்கள் ஆசீர்வாதத்தை கண்டு கொள்வார்களாக. ஒரு புதிய சந்தோஷம், சமாதானம் அவருடைய இருதயங்களை
ஆண்டு கொள்ளட்டும். எல்லாவற்றையும் மீட்புமாக இயேசுவின் நாமத்திலே எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஆமேன். வாழ்த்துக்கள். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.